அதானே குயின்ஸ் மீச உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆக்சுவலாக நானே ஒரு மலேசியன் தான். ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டார். வெல்கம் டு த ரியல் மலேசியா. இவருங்க மலேசியா போட்டாலே இந்த 2 ட்வின் டவர் தான் வரும். அங்க வந்திருக்கோம், பட் ஆனா உள்ள போகல. இன்னொரு டைம் வரணும். இப்போ வந்துட்டு போட்டோஸ் மட்டும் எடுக்கிறதுக்காக வந்தோம். இதான் நம்ம டிரைவரும் வந்துட்டாரு. போட்டோஸ் எடுத்துட்டு கிளம்புறோம். ஆனா திரும்ப இன்னொரு நாளும் இங்க வருவோம் ஷூட் பண்ண. ஓகேங்களா? இப்போ இங்க முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம். என்னடா அவசர அவசரமா பேசுறேன்னு பாக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு, அதனாலதான். அடுத்தது கேஎல் டவர். இன்னைக்கு வந்து 3வது ஸ்பாட் வந்து இங்க போடுறோம். இவ்வளோ பெரிய ஃபேன் கீழே நின்னா செம்மையா காத்து வருதுங்க. அடடடா, வெயிலுக்கு இதமா இருக்கு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. டக்குன்னு வந்து ஆக்சுவலி டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகலாம், ஆனா நாங்க போகல. சும்மா எங்க ஃப்ரெண்ட்ல நின்று ஒரு 2 போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ காட்டுறதுக்கு ஒரு போட்டோ இருந்தா போதும். என்ன மனுஷன் ஃபோட்டோகிராஃபரா மாறிட்டார். கேமராமேன். You want me to help you too? Yeah, we already took. We took. We took the stand. என்ன மனுஷன் போட்டோ எடுத்து கொடுத்தா உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து தரேன்னு கேக்குறாங்க. இந்த நாயெல்லாம் எத்தனை போட்டோ எடுத்து வந்திருப்பேன், எனக்கு ஒரு போட்டோ உருப்படியே எடுக்காது. அப்ப இண்டிவிஜுவலா நீ ஒரு போட்டோ கூட போடக்கூடாது. அதுக்கு நான் பட்டபாடி எனக்கு கேஎல் டவர் வந்துட்டோம். இங்க முடிச்சிட்டு இன்னும் இண்டிபெண்டன்ஸ் சம்திங் கிங் பேலஸ் சம்திங். கிங் பேலஸ் என்னோட வீட்டுக்கு போக போறேன். ஆக்சுவலா குயின் பார்க்கிறதுக்காக கிங் வீட்டுக்காக குயின்ஸ் பார்க்க போறேன். குயின்ஸ். அவ்வளவுதான் ப்ரோ, பீஸ் இங்க முடிச்சிட்டோம். கோலாலம்பூரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் பை வாக்ல. பட் இன்னைக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு. தயவு செஞ்சு லீவ் நாள்ல இந்த பப்ளிக் ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ், நியூ இயர் டைம்லாம் வந்தீங்கன்னா பொழிஞ்சு வெளியில வருவாங்க. இன்னொன்னு தமிழ் தான் எனக்கு தெரியும். நான் இப்படி ஃபாரின்லாம் போனா என்னால மேனேஜ் பண்ண முடியாதுன்னா கண்ணை மூடிட்டு மலேசியா வாங்க. நான் ஒரு கடைக்கு வாட்டர் பாட்டில் வாங்கலாம் அப்படின்னு, தம்பி என்ன வேணும் அப்படின்னு, அண்ணே நீ என்ன வெளியாளுங்களுக்கு 2 ரூபா, உனக்கு 1.5 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி ஒரு 50 காசு. நம்ம ஊர் காசுக்கு வந்து 35 வரும். 2 லிட்டரே 35 rupeesக்கு தராங்க. எங்க போனாலும் தமிழ் ஆளுங்க இருப்பாங்க. சாப்பிட்ற இடம், தூங்குற இடம், ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட், குளிக்கிற இடத்துல கூட இருப்பாங்க. சௌந்தர்யா இதுதான். குளிக்கும் போது எந்த பையனோட குளிக்கிறான்னு தெரியல. குளிக்கும் போதும் தமிழாளுங்க இருப்பாங்க. என்னடா பேசுற, ஒரு டீசென்ட்டா பேசுறியா? சரி கைஸ், பேசிட்டு சௌந்தர்யா ரொம்ப பிடிச்சதே இதுதான் மீச. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க. இந்த ட்ரிப்பை நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரைம் ஹாலிடேஸ். வந்து எப்படி சொல்றது, ஷார்ட் டைம்ல பட்டன்னு எல்லாத்தையும் முடிக்கணும்னா இவங்களை புக் பண்ணுங்க. கம்மியான பட்ஜெட்னாலும் இவங்களை புக் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம் வந்து எல்லாமே உச்சத்துல இருக்கு. ப்ரைஸு, ஹோட்டல் ஆகட்டும், ஸ்டே எல்லாமே பயங்கர ரேட் அதிகமா இருக்கு. ஆனா இந்த டைம்லயும் எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா புக் பண்ணி கொடுத்தது இவங்க தான். ஓகே, ஸோ இந்த பக்கம் கருப்பா தெரியுதுன்ற அறிவு கூட இல்லாம இந்த பக்கம் எடுத்துட்டு இருக்க சௌந்தர்யாவுக்கு நான் கிளாஸ் போட்டிருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாது. கிளாஸ் கழுகுனா எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணு தெரியும். Day 1 4th ஸ்பாட். இப்போ வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு வந்திருக்கோம். மை ஹோம். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்க தான்.
ஐயோ தமிழா, ஒரே அசிங்கமா போச்சு குமார். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கதான். டைமிங்ல அடிச்ச யாராவது வந்து ரோஸ் கட் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க வந்து இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், இங்க சுத்தி எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தமிழ் பீப்புள் வராங்க. டூரிஸ்டாவும் சரி லோக்கலும் சரி, நீங்க தமிழ்ல என்ன பேசினாலும் புரியும், ஜாக்கிரதையா பேசுங்க. ஸோ இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒரே வெட்ட வெளியா இருக்குன்னு பாக்காதீங்க, இங்க இருக்கு. இங்க வந்து என்ட்ரி கிடையாது, இங்கேயே வந்து நின்று இங்கேயே அப்படியே போட்டோஸ் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இங்க அந்த காலத்துல போற என்ன கட்டி வச்சிருக்காங்க இங்க பாருங்களேன். அந்த டவர்ல தான் இருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த டவருக்கு தான் போயிட்டு வந்தோம். அப்புறம் இங்க இருக்கும் இந்த டவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க ரூம் கிட்ட இருந்து ரொம்ப பக்கம். இந்த பில்டிங் கரெக்டா? கரெக்ட். எப்படி? அது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டவர் அது. அது அடங்கவே மாட்டேன். ராம் மாதிரியே இவன் பாருங்க எவ்வளவு சாந்தமா இருக்கான். என் சோகம் என்னோடுதான். இங்க நின்னுதான்டா ஆக்சுவலா எடுத்து போட்டோ எடு அப்படியே. ஏய் பாத்தனா எல்லாத்தோட ஃபிளாகுமே இருக்குடா. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, மலேசியா மொத்தமா 14 ஸ்டேட்ஸ் இருக்கான். 14 ஸ்டேட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு கொடி, அதுதான் அந்த கொடி. ஓகேவா? இந்தா புடி. ஓகே. நாங்க அது இல்லாம மலேசியாவோட நேஷனல் ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்மேஷோட பழம் தான். என்ன ஏன் பழம்? அசிங்கமா இருக்கும். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பலாப்பழம் மாதிரி ஒரு பழம் இருக்காது. நேஷனல் ஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ. நேஷனல் அனிமல் வந்து நான் தான். ஓகே. என்ன முறை இது? இவள அப்படியே ஒரு க்ளோஸ் அப் போட்டு எடிட்டர் அந்த கவுண்டமணி படத்துல ஒரு ஆன்டி வந்து அந்த ஆன்டி மூஞ்சி இந்த மூஞ்சில நீ வைக்கிற எடிட்டர். அவ்வளோதான் ப்ரோபீஸ், இங்கே வந்துட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டை கிளம்பிட்டோம். இந்த ஸ்பாட்டோட இன்னைக்கு நாள் முடியுதுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் எங்களோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஒரு குட்டி பர்ச்சேஸ் போடலாம் அப்படின்ட்டு. பர்ச்சேஸ் போடுறோமா தெரியல. ஆனால் சிட்டி டூர்னா என்ன, சிட்டியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தானே. கார்லேயே உட்காந்துட்டு சுத்தாதீங்க, கொஞ்சம் நடந்து சுற்றி பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன மனுஷன், நடந்து போங்க, அப்போதான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எல்லா இடமுமே காரில் போக முடியாது, மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் காரில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கோங்க. காலையிலேருந்து நைட்டு வரையும் ஷெட்யூல் போடாதீங்க. எங்களுக்கு கரெக்டாக அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே வாங்க. மூளை அதிகமாக இருக்கு. மறந்து அந்த காரை ஓப்பன் பண்ணிட்டேன். அவரும் எதுவுமே சொல்லலைங்க. ஆமாம். லூசுரம் நீ சரியா? அவர் ஆக்சுவலா சௌந்தர்யா இந்த கதவை ஓபன் பண்ணிட்டேன். இந்த கார் இது எங்க காருக்கு பதிலா உள்ள இருந்தவர் திரும்பி கூட பாக்கல. நீயே போயிருவ. தேங்க்யூ. அதானே, நல்லா இருக்கா ஐஸ்கிரீம்? ஓகே நைஸ். இப்போ வந்துட்டு 5th பிளேஸ் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மலேசியாவோட மோனியூமெண்ட் என்னன்னா அந்த விடுதலை சுதந்திரத்துக்கு. சுதந்திரம் இல்ல ராம், அது பேரு சுதந்திரம். ராம் பாருங்க, தெரியுதா? என்னைய காட்டு. நம்ம நாட்டுக்காக இல்ல, உலக நாட்டுக்காக நான் எப்பயுமே போராடுவேன். என்ன மனுஷன். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நானே ஒரு மலேசியன் தான். இது வந்து சௌந்தர்யாக்கிட்டே நான் மறைச்சு வச்சிருந்த ஒரு சீக்ரெட் மிஷின். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததே வந்து பாத்தீங்கன்னா மலேசியால தான். அது வந்து என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக தெரில. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவோட அப்பா, அதாவது என்னோட தாத்தா வந்து மலேசியாவில் தான் பிறந்ததான். ஆனால் வந்து சம்திங் ஏதோ
இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே மலேசியாவில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த டைம் பீரியட்ல என்னன்னா அதர் கண்ட்ரி பீப்புள்ஸை வந்து அவங்க நாட்டுக்கே நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லி சம்திங் ஏதோ நடந்ததான். ஓகேங்களா? அந்த டைம் பீரியட்ல வந்துட்டு எங்கள் தாத்தாவோட அப்பா, அதாவது என்னோட கொள்ளு தாத்தா அவங்கலாம் வந்துட்டு இவ்வளவு அமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. ஷிஃப்ட் ஆகி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்த இடம் தான் நம்ம சேலம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அங்கே தான் அவர் வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். ஆனால் என்ன ஒரே ஒரு இதுனா அவங்க ஷிஃப்ட் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா நினச்சாருன்னா மலேசியாவுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாதான். சம்திங் ஏதோ அந்த மாதிரி தான் சொன்னாங்க. தெரில, ஏதாவது பெரிய சம்பவமாக கபாலி மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்களா தெரில. திரும்ப மலேசியாவுக்கே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டதா எங்கள் தாத்தாவே என்கிட்ட சொன்னார். ஆனால் இதோட ஃபுல் கதை வந்து தெரியலை. நான் வந்து எங்கள் பாட்டிகிட்ட கேட்டுட்டு தெரிஞ்சா முழு கதையும் புரிஞ்சா உங்களுக்கு அதை வந்து சொல்கிறேன். ஓகேவா? புரியல. இங்க பாருங்க, அப்பா இது செம்மையா இருக்கு சாங். இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு அவங்களுக்காக ஒரு டெடிகேட்டட் டு தி ஹீரோயிக் ஃபைட்டர்ஸ் இன் த காஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ரீடம். என்னன்னா அதான் அந்த சுதந்திரத்துக்கு போராடினவங்களுக்காக ஒரு இதாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ராம் மறுபடியும் கேமராமேனா மாறிட்டான். கேமராமேன் ஓகே, கேமராமேன் கரெக்டாக எடுத்துட்டீங்களா? பண்ற வேலையை ஒழுங்கா போகணும். ஒரு சமோசா வித்தாலும் சரி, பாத்ரூம் கழுவினாலும் சரி, என்ன பண்ணாலும் நம்ம அதில் தனித்துவத்தை காட்டணும். என்ன மனுஷன். ஹலோ கைஸ், I'm in Malaysia. I'm Malaysian Tamilan. செல்லம்மா டாட்டா. இது செல்லம்மா தத்தவா தக்க 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 தக்க. இந்த வீடியோல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஃப்ளாஷ்பேக். ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் எங்களோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. எங்கள் ஆட்டத்தை பார்ப்பீங்க அப்படின்லாம் மாசா சொல்லியிருப்போம். ஆனால் அங்கே போய் எங்களால் வீடியோ கூட எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மால் வந்து கடல் மாதிரி இருக்கு. கடல் மாதிரி இல்ல, கடலே தான். உள்ள நீச்சல் அடிச்சுதான் வெளியவே வாங்க. ஐயோ செம்ம நொந்துட்டோம். எங்க ரொம்ப பெருசுங்க, பயங்கரம், ரொம்ப பயங்கரம். கால்வலி பயங்கரமா வந்துச்சு. ஆனா அப்படி இருந்து நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கோம், டாய்ஸ். எனக்கு வந்து ட்ரெஸ். வா, நைட்ல டைம் பண்ணுது. இதுதான் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் இன் மலேசியா. என்ன இது நம்ம ஊர் ஃபீனிக்ஸ் மாலு, ஸ்பென்சர் பிளாசா மாலுன்னு அப்படியே பயங்கரமா பேசியிருப்போம். நம்ம ஊர் ஃபீனிக்ஸ் மால் மாதிரி தான் இருக்கு. அப்படியே நான் தான் சொன்னேன், அவனே தான் சொல்றேன். அப்படிலாம் பேசணும். பேசிட்டு அங்க போய் பார்த்தா ஃப்ளாஷ்பேக். எங்க வந்திருக்கோம் சொல்லு? டைம் ஸ்கொயர் இன் மலேசியா. இது வந்து பாத்தீங்கன்னா 6th ஸ்பாட்டா இன்னைக்கு? ஆமா, 6th ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது என்ன இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு சூப்பராக இருக்கு. ராம் கம் ஆன் கம் ஆன். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். Which one you choose? Pillow. Thank you. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. மாஸ் காட்டுற சவுண்டு. ப்ரோபீஸ் ஆக்சுவலா இது வந்து மால்குள்ள இந்த தீம் பார்க்க பாருங்களேன்.
ஏடா பில்டிங்குள்ள போயிட்டீங்க. இது மால்குள்ள இருக்க ஒரு தீம் பார்க்கு. கண்டிப்பா இங்க விசிட் பண்ணியே ஆகணும். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இப்ப நான் போயிட்டேன், ஆனா காலையில இருந்து நடந்து கை கால் பயங்கரமா வலிக்குது. சோ நான் மட்டும்தான் போவேன், இவன் வரவும் மாட்டான். யூஸே இல்ல. என்ன மனுஷன் ஏங்க பார்த்ததுக்கே எனக்கு வந்து வாந்தி வர மாதிரி ஆகுது. அதெல்லாம் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு டைம் ஆமா, அவதான் ஒரு டைம் போனோடனே நான் செத்துருவேன். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரே டைம்ல உசுறு போயிடும். சும்மா அது ஒரு 2 seconds ஒரு மாதிரி இருக்கும். ஜென்ஸ் ஒன்ஸ் போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஜாலியா இருக்கும். எனக்கு பாக்குறதுக்கு தான் ஜாலியா இருக்கும். அது போடுற எப்படி சொல்லண்டுட்டு போகுது. அங்க வந்து எங்களால ஏன் வீடியோ எடுக்க முடியலன்னா, எங்களுக்கு வந்து வீடியோகிராஃபர்னு சொல்லி ஒருத்தங்க தனியா வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை. நாங்களே தான் வீடியோ எடுக்கிறோம். இன்னொன்று வந்து சௌந்தர்யாவை இப்போதான் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைன் பண்ணல, ப்ரெஷர் பண்ணிருக்கேன். நீ தாண்டி எடுக்கணும், கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டேன், வீடியோ எடுக்க மாட்டியான்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் நிறைய கண்டென்ட் சௌந்தர்யா கொடுத்துட்டு இருக்கா. இப்போ எனக்கு வந்து எனர்ஜி இல்லை. நான் இப்போ உனக்கு திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. அதுக்காக நீ ஓவரா பேசலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காது. ஏன்னா நாளைக்கு ஃப்ரெஷ் ஆயிருப்பேன். என்ன பண்ணுவேன். சரி, அந்த வீடியோ எங்களால் ஏன் எடுக்க முடியலன்னா, ரொம்ப மால் பெருசு, நடந்து டயர்ட் ஆகிட்டோம். மதியானம் லஞ்சும் சாப்பிடல அந்த டைமில். ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் கிளிப்ஸு மட்டும் எடுத்துருக்கோம், கொஞ்சம் கிளிப்ஸு. அந்த கிளிப்பை பாருங்க. அதுக்கப்புறமேட்டு என்னன்னா, இப்போ நைட்டு ஆப்வியஸாக டின்னருக்கு வந்துட்டோம். டின்னர் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் பக்கத்துலேயே ஒரு டின்னர் இருக்கு, சாரி ஒரு ஹோட்டல் இருக்கு. நம்ம ஊர் அண்ணா தான் பண்றாரு, மதுரைக்காரங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எது சப்பாத்தி சாப்பிட்டா அதுவும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர். நம்ம ஊர் என்னென்ன இருக்கோ இருக்கு. ஆனா இட்லி மட்டும் நான் இன்னும் பார்க்கல. இட்லி இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கொத்து பரோட்டா சொல்லியிருக்கேன். சௌந்தர்யா வந்து மசால் ரோஸ்ட் சொல்லியிருக்கா. இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். தமிழ் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் தமிழ் தான். இங்க சாப்பிட வந்தவங்க, இந்த கடை ஓனரு, சப்ளையரு, மாஸ்டர் எல்லாருமே தமிழ் தான். கேட்டுச்சா? இப்போ இன்னைக்கு டே 1 ஆஃப் மலேசியா. இந்த ஹோட்டல்ல நான் கொத்து சாப்பிட்டு, சௌந்தர்யா முட் ரோஸ்ட், சாரி சைவமே வாயில வர மாட்டேங்குது, மசால் ரோஸ்ட் சாப்பிட்டு இனிதே முடிவடைய போகிறது. Okay, see you in the next video, day 2 of Malaysia.